அடடே குமாரனா? பயந்து போயிட்டியா மாமா? இல்ல, எங்க நீ என்ன பார்க்க வர மாட்டியோன்னு நினைச்சேன். வராம இருப்பேனா? மாமா உடம்பு தேவலையா? நீ செத்து போயிடுவோன்னு பயந்தே போயிட்டேன். அப்படித்தான் போயிட்டாலும் என்னடா ராஜா பெரிய நஷ்டம். எனக்காக கவலைப்படுறதுக்கு யார் இருக்காங்க? மனைவியா மகனா? நான் இல்லையா மாமா? உண்மைதாண்டா கண்ணு, உண்மைதான். இந்த உலகத்துல என் மேல உண்மையான அன்பு காட்டுறதுக்கு நீ ஒத்தந்தாண்டா இருக்க. மாமா நான் உனக்கு கேட்கிறேன், சொல்றியா? கட்டாயமா சொல்றேன். திருடினவங்க கொலை செஞ்சவங்க தான் ஜெயிலுக்கு வருவாங்கன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நீ தான் நல்ல மாமா வச்சே, பின்னே ஜெயிலுக்கு வந்த? குமரா, அது ஒரு பெரிய கதை. சொன்னாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத சோகமான கதை. கண்ணீருக்க ஒளிபறித்த கதை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கைகோர்த்துக் கொண்டு நினைத்தாலே நெஞ்சம் வெடிக்கும் அந்த கதைக்கு என்னை கதாநாயகனாக்கி விட்டது. அதனால்தான் நிரபராதியான என்னை திருட்டுக்கு உடந்த என்று தீர்மானித்து 7 வருட சிறை தண்டனை கொடுத்து விட்டார்கள். அடே அப்பா, 7 வருஷமா? ஆமா, அதுவும் ஒரு வகையில நியாயம்தான். என் சுயநலத்துக்கு அமைய மறந்தேன். அதனால பொதுமக்கள் பணம் பறி போயிடுச்சு. அது என்னுடைய குத்தம் தான். அதுக்காக நான் தண்டனை அனுபவிச்சுத்தானே ஆகணும். ஓ, நீ இங்கே இருக்க? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. டீச்சர், மனுஷனுக்கு கஷ்டம் போது அவன் எப்படி நடந்துக்கணும் அந்த பாட்டுல சொல்லி கொடுத்தீங்க. அதுவா? கண்டே நடுங்க மாட்டேன், முயன்று நானே வெற்றி கொள்வேன். கேட்டீங்களா மாமா டீச்சர் சொன்னத? உண்மைதான். மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் போல மாறி மாறித்தான் வரும். போடுறான் ராஜனட. வணக்கம் சார். கண்ணாயிரமா, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேலை கொடுக்கலாம்னு. சார், என் உடம்பு நல்ல குணமாயிடுச்சு. பழைய வேலையே செய்யறேன் சார். கஷ்டமான வேலை கொஞ்ச நாளைக்கு நீ செய்யக்கூடாது. ஏன் நம்ம தோட்ட வேலையை நீ செய்யலாமே. சார், என்ன யோசிக்கிற? மற்ற கைதிகள்லாம் கஷ்டமான வேலை செய்யும் போது நான் மட்டும். நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, அதனாலதான் சொல்றேன். இல்ல சார், வந்து நீங்க சொன்னபடி தோட்ட வேலையை செய்யறேன் சார். ஓ, இன்னையில இருந்து தோட்ட வேலையை கவனி. நீ போ. சரி சார். பேர் கொடுக்க போறீங்களா மாமா? ஆமாண்டா கண்ணு. மாமா, எனக்காக ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடிதான் ஆகணும். பாட்டா? எனக்கு வராது. போங்க மாமா, ஆசையா கேட்டா. அட, நம்ம சிங்காரம் பாடுவானே அந்த பாட்டையாவது பாடங்க அண்ணாயிரம். குழந்தை ரொம்ப ஆசையா கேக்குது இல்ல? சிங்காரம் பாட்டா? சரி. டம் கடம், அப்புறம் சங்கடம். சங்கடம் சங்கடம் சங்கடம், இந்த ஜடங்கடம். சங்கடம் கடம் டம். சங்கடம் சங்கடம் சங்கடம், இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம். சங்கடம் கடம் டம். வாயும் இருக்கு பயிர் இருக்கு, பூவா இல்லா சங்கடம். வாயும் இருக்கு வயிறு இருக்கு, பூவா இல்லா சங்கடம்.
தேவையானது கடையில் இருக்கு சில்லறை இல்லா சங்கடம் தேவையானது கடையில் இருக்கு சில்லறை இல்லா சங்கடம் சங்கடம் கடம் தம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் தம் வீடு இல்லாத சங்கடம் சங்கடம் ஊரும் இருக்கு நாடு இருக்கு வீடு இல்லாத சங்கடம் உடம்பு இருக்கு தெம்பு இருக்கு வேலை கிடைக்காத சங்கடம் உடம்பு இருக்கு தெம்பு இருக்கு வேலை கிடைக்காத சங்கடம் சங்கடம் கடம் தம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் தம் வயசும் இருக்கு மனம் இருக்கு மனைவி இல்லாத சங்கடம் வயசும் இருக்கு மனம் இருக்கு மனைவி இல்லாத சங்கடம் உயிரும் உணர்வும் இருப்பதனாலே உலகினில் எத்தனை சங்கடம் உயிரும் உணர்வும் இருப்பதனாலே உலகினில் எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் தம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் தம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் தம் இப்பதான் நீங்க நல்ல மாமா. குமரா உட்கார, இன்னைக்கு உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். என்ன மாமா? இந்த குதிரை நல்லா இருக்குதா? ஓ கொடுங்க கொடுங்க. இதுக்கு வர்ணம் பூசி அழகுபடுத்தி நீ 2 நாள தரேன். சரி மாமா. குமரா டிக்கி 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 டிக்கி. நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோனி? சிங்காரம் தாரடி பாரடி நான் ரெடி நித்திரையில் வந்து. நீங்க தானா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுதே. நம்மள என்ன நினைச்சுக்கிட்ட? கோரா கும்பர டிராமாவில ஜால்ராவை தட்டி தொண்டையை ஓபன் பண்ணேன்னா கேடுறாமா ஒரு பயலும். இப்ப கூட சுமார் 5 குண்டு கட்டைக்கு பஞ்சமெல்லாம் பாடுவேனே. ஒரு சாம்பிள் பாக்குறியா? நிறுத்துங்க. பகடாவது பகடாவது. முதல்ல விஷயத்துக்கு வாங்க. வந்தேன் விஷயத்துக்கு. நான் கூட மறந்துட்டேன். ஆமா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா அடுத்த வீட்டு அத்தையோட காலட்சேபத்துக்கு போயிருக்காங்க. ஓஹோ, உங்க அம்மா காலட்சேபம் கூட பண்ணுதா? அம்மா கண்ணு தெரியாதே. காலட்சேபம் கேட்க போயிருக்காங்கன்னு. காது கூட கேக்குதா? எல்லாம் கேக்குது. வந்த விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு. ஓஹோ, நான் கூட விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசி இருந்துட்டேன். ஆமா, அந்த சேது விஷயமா சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஆமா, என்ன அந்த பயலுக்கு? அவனுக்கா? அவன் போட்டிருந்த சொக்காயில ஒரு பொட்டான காணுமா. விஷயத்தை கேட்காம கண்ணாப்பண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க கேட்க. அந்த பய எங்க போறான் எங்க வர்றான்னு தெரியவே இல்லை. ரொம்ப மர்மமா இருக்குது. அவனை நான் இம்மிடியேட்டா கண்டுபிடிச்சு தீரணும். அதனால அடிக்கடி நான் இங்க வரமாட்டேன். என்ன நீ தேடாத, என்ன பார்க்காத. ஐயோ, அவசரமா உங்களை பார்க்கணும்னு என்ன பண்றது? பார்க்கணும்னா எங்க பாக்குறது? உங்களதான். என்ன எங்கே எப்போ பாக்குறது? என்ன எங்கே எப்போ பாக்குறது? என்ன எங்கே எப்போ? ஐடியா வந்துருச்சு. ஐடியா இப்பதான் பிறந்தது. ஆஹா, அட சிங்காரம், உன் மூளை அபாரண்டா அபாரண்டா அபாரம் அபாரம். ஐயோ ஐயோ ஐயோ, அது எனக்கு பெரிய பாரமா இருக்கு. முதல்ல உங்க ஐடியாவை சொல்லுங்க. ஐடியா வேற ஒண்ணும் இல்ல. கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் நான் மாறு வேஷத்தோட இருப்பேன். ஆக்சிடென்ட் ஆகிற இடமா இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்துல என்ன பார்க்கலாம். எதுக்கு மாறு வேஷத்துல நீங்க கூட்டத்துக்கு எதுக்கு போனோம்? அப்புறம் போலீஸ் ஈலிஸ் வந்து. நிறுத்து. உனக்கு ரொம்ப அபாரம் போல இருக்குது. என்ன நான் பிட்பாக்கெட் அடிக்க போறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல. மாறு வேஷத்துல அந்த சேது பயலை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இருப்பேன். நீ அந்த இடத்துல வந்து என்ன எங்கே எப்போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும்.
கபான் அந்த இடத்துல வந்து குதிச்சிருக்கேன். ஐயோ அம்மா வராங்களே. அடுத்த தெருவுல ராமாயணம் சொல்றாங்க, நாங்க போக சொல்லேன். வாங்கம்மா வாங்க. ஆமா என்ன இருந்தாலும் ஏண்டி உன் புருஷன் குணமே தனி தாண்டி. பட்டு என்னம்மா யாரோடமா பேசிட்டு இருக்கிற? பக்கத்து வீட்டு லீலாவோட. அப்படியா? லீலா இப்படி வாமா, வா வாடி, பக்கத்துல வாடி. ஏம்மா எப்படி அம்மா ஊர்ல இருந்து வந்த? என்னடி இது பேசாம இருக்கிற? நான் கேக்குறேன். லீலா என்ன தாண்டி? நானா பாட்டி? நான் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சுது பாட்டி. நீங்க சவிக்கமா இருக்கீங்களா? சவிக்கமா இருக்கிறேன். உன் புருஷனும் கூட வந்திருக்கிறாரா? பின்ன என் புருஷன் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாரா பாட்டி? பாட்டி நின்னுகிட்டே இருக்கிறீங்களே, வாங்க பாட்டி வாங்க, உட்காரு உட்காரு. பாத்து 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 பாத்து. ஏமா லீலா நீ முழுகாம இருக்கிறதா சொன்னாலே உங்க அம்மா? அது சும்மா, நான் காலையில கூட முழுகி விட்டு நல்லா தலைய துவட்டிக்கிட்டு. என்னடி இது அநியாயம்? சாம்பிராணி துவைச்சு போட்டுட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற லீலா? என்ன சொல்ற? ஆமாம் பாட்டி, நான் தான் மறந்துட்டேன். நான் இப்போ 7 மாசமா முழுகாம இருக்கிறேன் பாட்டி. அப்படியா? உன் சீமந்தத்துல கூட 10 பவுன்ல வளையல் போட்டதாக சொன்னாங்களே, எங்க கைய காட்டு பாக்கலாம். கொண்டாடி பாக்கலாண்டி, கைய கொடு. பாருங்க பாட்டி, இதே வளையல் தான். இது பொண்ணு வளையல் மாதிரில இருக்கு. என்ன பாட்டி, எங்க வீட்டுல 10 பவுனுக்கு வளையல் போட்டா பித்தாரையிலையா போடுவாங்க? பொண்ணுதான் பாட்டி அது. என்னடி இது நீ ஒருத்தி? நான் என் மக வளையல் மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ஆமாம் பாட்டி, ஆமாம் ஆமாம். பட்டு உன் வளையலையும் கழட்டுமா? 2 வளையலையும் ஏன் சரியா இருக்கான்னு பாக்கலாம். ஏன் பாட்டி நீங்க என்ன ஷராப் கடையை வைக்க போறீங்க? பேசாம இருடி. பட்டு கழட்டுமா? எங்கம்மா இருக்கிற? லீலா, உனக்கா எவ்வளவு நேரம் வீட்டுல வெயிட் பண்றது? நான் எப்ப சாப்பிடுறது? சரிதான், லீலா சொன்னா சரியாதான் இருக்கு. என்ன சொன்னா? நீங்க அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டீங்க போல இருக்கேன். ஏன் பிரியணும்? நாங்க 2 பேரும் தான் அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோமே. யாரு? லீலா புருஷனா? ஆமா அம்மா. வணக்கம் பாட்டி. வணக்கம். நல்லா இருப்பா. லீலா லீலா. ஏன் பாட்டி? இந்த பாருமா, நேரத்தோட போய் உன் புருஷனுக்கு சாப்பாடு போடுப்பா. சரி பாட்டி, சரி நான் வர்றேன் பாட்டி. போயிட்டு வாமா. என்னத்தான் நீங்க பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கப்படாதா? நான் காத்துக்கிட்டு இருக்கலாம். என் வாய் வயரும் காத்துக்கிட்டு இருக்குமா? சோத்துக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் வரேன் பாட்டி. நான் வர்றேன் பாட்டி. நான் வரேன் பாட்டி. வணக்கம் பாட்டி. பட்டு, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். குமரா, குமரா, குமரா. மாமா
சில கைதிகள் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். ஒயர்லெஸ் மூலம் எல்லா ஸ்டேஷன்களுக்கு அறிவிக்கவும். குயிக். இந்த குதிரை ஜன்னல் அருகில் காணப்பட்டது. தப்பியோடிய கைதிகள் இதை காட்டித்தான் குமரனை கடத்தி போயிருக்கிறார்கள். உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இதை நான் தான் செய்தேன் சார். நீதான் செய்ததா? ஆமா. இன்னும் 2 நாட்களில் பூர்த்தி செய்ய சொன்னேன். அப்படியானால் குமரன் காணாமற் போனதற்கு நீயும் உடந்தை? ஐயோ, நானா? கிடையவே கிடையாது சார். வீணாக சந்தர்ப்பம் என்னும் பூத கண்ணாடியா சந்தேக கண் கொண்டு பார்க்காதீர்கள். எதையும் சதிகார கும்பலில் சேர்க்காதீர்கள். உடந்தையா என்ற உங்கள் அவசர கேள்வி என் உள்ளத்தையே கூற வைக்கிறது. 2 நாட்களில் பொம்மையை தருகிறேன் என்று சொன்னதாக நீயே கூறுகிறாய். அன்றிரவே குழந்தை காணாமல் போயிருக்கிறது. 2ற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்கிறாயா நீ? இல்லை சார், இல்லவே இல்லை. இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். குமரா, என் குமரன் விலை போட்டு வாங்க முடியாத செல்வம். என்னோடு விளையாடும் அழலை தெய்வம். கவலை போக்கும் அழகு திருவுருவம். எனக்கு ஆறுதல் சேர்க்கும் எழில் வடிவம். என்னால் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது சார். கண்மணி குமரன் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்னை 3 நாட்கள் வெளியே போக அனுமதியுங்கள். யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாதா? தெரிகிறது சார். கடுங்காவல் கைதி என்று வந்தவர்களுக்கும் கருணை காட்டும் நடமாடும் மனித தெய்வத்திடம் தான் பேசுகிறேன். 3 நாட்கள் சார், 3 நாட்கள் அனுமதி கொடுங்கள். நீயும் தப்பிவிட இது ஒரு சூழ்ச்சி. சூழ்ச்சியா? இல்லை சார். கைதிதான் என்றாலும் நான் கண்ணியம் உள்ளவன். இரும்பு கம்பிகளுக்கிடையே வாழ்ந்தாலும் மனித இதயம் உள்ள. ஏதோ காலத்தின் கருணையற்ற செயலா, சூழ்நிலை உருவாக்கிய புயலா, களங்கமற்ற கண்ணாயிரம் கைதி கண்ணாயிரமாக நிற்கிறேனே சார். நான் ஓடி மறை நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். 3 நாட்கள் தவணை தாருங்கள். இழந்த குழந்தை மீட்டு கொடுத்து விட்டு மீண்டும் சிறை கம்பிகளுக்குள் நானே போய்விடுகிறேன். பிதற்றாதே. நீ ஒரு கைதி. உன்னை காவலிலே வைத்திருக்கும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நெறி தவறாமல் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஒன்று புரிந்து கொள். குமரன் காணாமலே போய்விட்டாலும் சரி, நான் என் கடமையில் தவற மாட்டேன். என் பொறுப்பை மறக்க மாட்டேன். உங்கள் நெஞ்சிலே குழந்தை பாசம் என்பதே வறண்டு விட்டதா? கடமை உணர்ச்சி என் ரத்தத்திலே ஊறிவிட்டது. கடவுளின் கட்டளைக்கு கூட விதிவிலக்கு உண்டு சார். கடமைதான் என் கடவுள். பொறுப்புள்ள அதிகாரிகளும் உயிருள்ள உணர்ச்சியுள்ள மனிதர்கள் தானே. என் உயிரும் உணர்ச்சியும் கடமைதான். குழந்தை செல்வத்தை இழந்துவிட்ட தந்தையா இப்படி பேசுகிறீர்கள்? கரையான கல்லா உங்கள் பெற்ற மனம். கடமை கடமை என்கிறீர்களே, ஈண்டெடுத்த தாய்க்கு குழந்தையை மீட்டுக் கொடுப்பது உங்கள் கடமை இல்லையா? என் கடமைகளை பற்றி எனக்கு தெரியும். மேலும் பேசாதே, போ. இதயத்தை இருமாக்கிக் கொண்ட நீங்கள் பேசலாம் கடமைதான் பெரிதென்று. ஆனால் ஏற்கனவே மகனை பறிகொடுத்து பரத வைக்கும் நான் இப்போது என்னோடு கொஞ்சி விளையாடி சின்னஞ்சிறி செல்வம் குமரனையும் பறிகொடுக்க மாட்டேன் சார். 3 நாட்கள் கூட தேவையில்லை. 2 நாட்கள் போதும். இல்லை, அது கூட வேண்டாம். ஒரே ஒரு நாள், 24 மணி நேரம் போதும். அனுமதி கொடுங்கள் சார், அனுமதி கொடுங்கள். போக போகிறாயா இல்லையா? அனுமதி தரமாட்டீர்கள்? முடியாது. தரமாட்டீர்களா? முடியாது. சரி. கைதி 101 சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து தப்பிவிட்டான்.
யாரது? 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 பயப்படாது, உனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். குமரன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன் என்பது உனக்கு தெரியும். அவனை எப்படியாவது கண்டுபிடித்து பெற்றோரிடம் சேர்க்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தான் சிறையிலிருந்து தப்பி வந்திருக்கிறேன். நீதான் எனக்கு இப்போது உதவி செய்ய வேண்டும். பட்டு, யாரம்மாங்க? யாரும் இல்லம்மா, காத்துல கதை பாடுச்சு. பட்டு, என்னம்மா சத்தம்? ஒண்ணுமில்லம்மா, நீங்க தூங்குங்கம்மா. பிஸ்தா பருப்பு சாலா மிஸ்திரி பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாலா மிஸ்திரி பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நரம்பினில் உள்ள தளர்ச்சிகள் எல்லாம் போகுங்க. நாளைக்கு 3 தோலா தின்னா போதுங்க. நாடி நரம்பினில் உள்ள தளர்ச்சிகள் எல்லாம் போகுங்க. மாலிஷ் கீழ் போடத்தி இல்லைங்க. புது பாலிஷ் வந்து உடம்பில் தொத்தி கொள்ளுங்க. ஆமாங்க, இது சாலா மிஸ்திரி பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தோலெடுத்து முண்டா தட்டும் குப்பண்ணா, தோல் இருக்க சுளை முழுங்கு சுப்பண்ணா. தோலெடுத்து முண்டா தட்டும் குப்பண்ணா, தோல் இருக்க சுளை முழுங்கு சுப்பண்ணா. ஜாலி மைனர் சந்தப்பேட்டை ஜக்கண்ணா, ஜாலி மைனர் சந்தப்பேட்டை ஜக்கண்ணா. இவங்க சர்டிபிகேட் கொடுத்த சரக்கு இது நைனா இது நைனா நைனா. சாலா மிஸ்ரி பிஸ்தா பருப்பு. ஐயா அம்மா யாரும் உள்ளே கிடையாதா? நான் அவங்கள பார்த்து பேரம் பண்ண முடியாதா? ஐயா அம்மா யாரும் உள்ளே கிடையாதா? நான் அவங்கள பார்த்து பேரம் பண்ண முடியாதா? ஐயோ, கையை மேலே போடாதீங்க தாளாது, கையை மேலே போடாதீங்க தாளாது. நான் கடைய கட்டுறேன் இந்த பக்கம் பாராது பாராது. ஐயா சாலா மிஸ்ரி பிஸ்தா பருப்பு, சாலா மிஸ்ரி பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உலகத்துல யாருதான் சாலம்? சரி வாமா போய் பார்த்துட்டு வருவோம். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேம்மா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இருங்க.
வாங்க. ஜாகிரதமா, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. இனி ஒரு வினாடி கூட நான் இங்கே இருப்பது சரியல்ல. ஏன்? என்னால் உங்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படலாம். பரவாயில்லை, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அது எனக்கு பங்கு உண்டு என்றால் அது தொல்லையில்லை, பெரும் பாக்கியம். உங்களைப் போல் நானும் குமரனை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறேன். சகோதரி, இப்படியே நான் இங்கு இருந்தால் இங்கு இருப்பவர்களுக்கு சந்தேகம் அதிகரிக்கலாம். யாராவது இங்கே வரலாம். அதனால் நான் இங்கிருந்து போய்விடுவதுதான் நல்லது. அப்படின்னா எங்க போறீங்க? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிதானே இங்க வந்திருக்கீங்க. எனக்கு வேண்டிய சிங்காரம் என்று ஒரு நண்பர் இருக்கிறார். சிங்காரமா? அவர் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு? ஜெயில இருந்து தப்பியது சுதந்திரமா இருக்கலாம்னு சொன்ன நம்பி உனக்கு உடந்தையா இருந்தோம். இப்போ எங்களையும் அடைச்சு போட்டு சித்திரவதை செய்யற. அடப்பாவி, நீ மனுஷனா இல்ல மிருகமா? மனுஷன கல்லா? நீ தலை வச்சுதான் சாக போற. என்ன சொன்ன? குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இதை விட சாவறது மேல். எங்க போற? வெளியே போற. வெளியே போய் சாகிறவே இங்கே நிறுத்து தொலை. சேது, பயப்படாதீங்க. உங்களுக்கு உதவிக்காக நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். எங்க தலைவர் வந்திருக்காரு. யார்? வீரஜனா? ஆம் ஜெகவீரா, உனக்கு உதவி செய்ய, உன் எண்ணங்களை பூர்த்தி செய்ய நான் வந்திருக்கிறேன். செய்தி தெரியுமா உனக்கு? என்ன செய்தி? கண்ணாயிரமும் ஜெயிலில் இருந்து தப்பி வந்திருக்கிறான். உன்னிடமிருந்து குழந்தையை காப்பாற்று. வரட்டும் என் ஜென்ம விரோதி. அவனை அணுவணுவாக வெட்டி சித்திரவதை செய்து விடுகிறேன். ஆத்திரக்காரன். பழிவாங்கும் படலத்திற்கு பலம் மட்டும் போதாது, பக்குவமும் வேண்டும், அதோடு பகுத்தறிவும் வேண்டும். நினைத்துப் பார், வந்த இடத்தில் கண்ணாயிரத்தை நீ கொன்றுவிட்டால் எத்தனை பெரும் குற்றங்கள் உன்மீது. சிறையில் இருந்து தப்பி ஓடியது, தப்பி ஓடி வரும் பொழுது ஜெயிலரின் குழந்தையை கடத்தி வந்தது, கடத்தி வந்த குழந்தையை காப்பாற்ற வந்தவனை கொலை செய்தது. இல்லை வீரையா, நீ ஏதோ திட்டத்தோடு வந்திருக்கிறாய். நாளை உனக்கு ஒரு லாரி அனுப்புகிறேன். அதிலே நீ வந்துவிடு. பிறகு எவரும் அறிய முடியாத இடத்திலே எல்லாவித போகபோக்கியங்களோடு வாழ நான் ஏற்பாடு செய்கிறேன். என் மீது ஏது இத்தனை அக்கறை என்று கேட்கப் போகிறாய். பொறுத்திரு, பிறகு அறிவாய். ஜெகவீரா, ஆத்திரப்படாது, எதிலும் அவசரப்படாது. முக்கியமாக கடைசியாக ஒன்று, ஜெயிலரின் குழந்தையை பத்திரமாக வைத்துக் கொள். அதில்தான் நம் திட்டங்கள் நிறைவேற வழி இருக்கிறது. வருகிறேன். நல்லது. Thank you.
கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ என்ன எங்கே எப்போ குமரனை பற்றி ஏதாவது? ஆமா, நல்ல யோசனை சார். தெருவில் இருந்து ஒரு குழந்தை அனாதையா கண்டுபிடிச்சேன். சரி, உள்ள கூட்டிட்டு வா. எஸ் சார். எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? குமரா, அம்மா, குமரா, அம்மா, அம்மா. இது எங்க அம்மா இல்ல, இது எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? அழாதம்மா, அழாத. என் கண்ணு இல்ல, அழாதம்மா. அம்மா சீக்கிரமா வந்துடுவாங்க. அழாத. என் ராஜா இல்ல. சார், இன்ஸ்பெக்டர் சார், என் குழந்தைய காணோம் சார், என் குழந்தைய காணோம் சார். உன் குழந்தை அம்மா இது. அம்மா, அம்மா. ராஜா, என்னை விட்டுட்டு எங்கடா பிறந்த கண்ணு? சரி, இவங்களை அனுப்பிடு. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது, அந்தோ என்று முடியும் இது. என்ன
கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது, அங்கோ என்று முடியும் இது. கண்ணியம் சிறிதும் தவறாது, கடமை நின்றும் வழுவாது, உண்மை வாழ உழைக்கும் நல்லோர் உள்ளம் உடைந்தே வாடுவது. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது. பழிக்கு அஞ்சா பாதகரால், பாம்பை போன்ற தீயவரால், பால் மணம் மாறா சின்னஞ்சிறு குழந்தை தாயை பிரிந்தே தவித்திடுதே. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது. அம்மாவென்ற சேய்குரலை அன்னை கேட்க முடியவில்லை. அம்மாவென்ற சேய்குரலை அன்னை கேட்க முடியவில்லை. அருகில் இருந்தும் அறிந்திடாமல் உருகி ஏங்கும் துன்ப நிலை. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது. வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள் பிள்ளை பாசத்தின் விளைவாக தொல்லைகளேற்று துடியாய் துடித்து கள்ளரை போலே பதுங்குவது. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது, அந்தோ என்று முடியும் இது. ஒண்ணுமில்லம்மா, மேல யாரோ நடக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் போய் பார்த்தேன். அப்புறம் அங்க யாருமே இல்லை. நல்ல வேலை. நீங்க தவறி கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இனிமே மேல போகாதீங்கம்மா. சரிம்மா. சிங்காரம் அண்ணே, கவலைப்படாதீங்க. வர்ற வழியில பட்டு விஷயத்தை எல்லாம் புட்டு புட்டு வச்சு விட்டான். போலீஸ் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார இந்த ஜெகவீரனை கண்டுபிடிச்சிட்டோம், குமரனை காப்பாத்தி விடலாம். இல்ல சிங்காரம், ஜெகவீரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சேதுவை கண்டுபிடிச்சாதான் குமரன் இருக்கிற இடத்தையும் சுலபமா தெரிஞ்சுக்கலாம். நல்ல சேது. அந்த சேது பையன் எந்த சேத்துல பூத்துக்கிட்டு இருக்கான யாருக்கு தெரியும்? அண்ணே, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னு அன்னையில இருந்து இன்னைய வரையணும் என் உடம்ப பல வகையிலையும் பதம் பார்க்கறான் பல பையன். தஞ்சாவூர் தவறுல தீர்மானம் வைக்கிற மாதிரி வைக்கிறானே, நான் தாங்குவேனா? கட்டுப்படியாகுமா? அவனை நீ பாத்தியா? ஆண்டவரை பார்த்தாலும் பார்க்கலாம், இந்த அயோக்கிய பையனை பார்க்க முடியல. அண்ணே, குல்நார் ஹோட்டல்ல இந்த சேதுடைய ஆளுங்கள்லாம் நைட்ல வந்து கேம்பு போடுறதாக எனக்கு லைட்டா ஒரு வதந்தி. குல்நார் ஹோட்டல், அதை உடனடியாக கவனிக்கணும்.
வணக்கங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. குமரனை பத்தி செய்தி ஏதாவது கிடைச்சிருக்கா? பட்டு யாருமா வந்திருக்கிறது? குமரனோட அப்பா அம்மாவும் கூட இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காங்கம்மா. வாங்க வாங்க. குமரன் கிடைச்சிட்டானா? இன்னும் ஒரு செய்தியும் கிடைக்கல. கடவுள் தான் குமரனை கொண்டாந்து சேர்க்கணும். நாங்களும் விடாமுயற்சி செய்துட்டு தான் இருக்கோம். ஏமா டீச்சர், அன்னைக்கு நான் வந்திருந்த போது யாரோ கதவு வழியா எட்டி பார்த்துட்டு ஓடனான்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் யாராவது இந்த பக்கம் வந்தாங்களா? யாரும் வரலீங்க. அந்த பசங்க கட்டாயம் மறுபடியும் வருவானுங்க. வந்தா உடனே போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஓ, உடனே தெரியப்படுத்துறேங்க. டீச்சர், குமரனை தேடிட்டு அந்த கைதி கண்ணாயிரம் இங்க வந்தாலும் வருவான். ஆமா டீச்சர், தப்பிவிட்ட கைதிங்க இல்ல அவங்களுக்கு வேண்டியவங்க யார் வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் தெரியப்படுத்துறேங்க. புறப்படலாமா? வர்றேம்மா. வர்றேன். வணக்கம். வர்றேம்மா.